ஹலோ மக்களே, கடந்த 2 நாட்களாக ஊடகங்கள் அதிகமாக பேசப்படுகின்ற செய்தி அஜர்பைஜான் பயணிகள் விமான விபத்து தான். மொத்தமாக 38 பயணிகளோட உயிரை பறித்த அந்த விமான விபத்தை பற்றின அப்டேட்டடான நியூஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாடு தான் அஜர்பைஜான். அஜர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான எம்ப்ராயர் 190 அப்படின்ற விமானம் மொத்தமாக 62 பயணிகளை ஆன்போர்டிங் பண்ணிக்கிட்டு அஜர்பைஜானோட தலைநகரம் பாக்கூவில் இருந்து ரஷ்யாவோட சேச்சன்யா டெரிட்டரியில் இருக்க கிரான்சி ஏர்போர்ட்டுக்கு டிசம்பர் 25 டேக் ஆஃப் ஆகி பறந்துட்டுருக்கு. விமானத்தை தரையிறக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி கிரான்சி ஏர்போர்ட்டில் கடுமையான பனிமூட்டம் நிலவறதுனால விமானத்தை தரையிறக்க முடியாது அப்படின்னு கண்ட்ரோல் ரூமில் இருந்து விமானிக்கு தகவல் கொடுக்குறாங்க. கிரான்சி ஏர்போர்ட்டுக்கு அருகில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் விமானத்தை தரையிறக்குமாறு விமானிக்கு அறிவுறுத்தப்படுது. ஆனால் ரஷ்யாவில் இருக்கிற எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே விமானத்தை தரையிறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் விமானி காஸ்பியன் சீயை கிராஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு நேர் எதிரில் இருக்கிற கஜகஸ்தான் நாட்டோட அக்கட்டோ ஏர்போர்ட்டில் விமானத்தை தரையிறக்க நினைக்கிறாரு. ஆனால் அக்கட்டோ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே விமானம் தரையிறங்கிறதுக்கு முன்னாடியே தரையில் மோதி விபத்துக்குள்ளாயிடுது. விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த 37 பேரும், ரஷ்யாவிலேருந்து 16 பேரும், கஜகஸ்தான்லேருந்து 6 பேரும், கிர்கிஸ்தான்லேருந்து 3 பேரும் பயணிச்சிருக்கிறாங்க. விமானத்தோட முன்பகுதி முழுவதுமாக சேதம் அடைஞ்சிருக்கிறதுனால விமானத்தோட முன் இருக்கைகளில் பயணித்த பயணிகள் தான் அதிகமாக உயிரிழந்திருக்காங்க. இதுவரையும் 42 பயணிகள் உயிரிழந்திருக்கிறதா அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்திருக்கு. இந்த விமான விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கஜகஸ்தான், ரஷ்யா, அஜர்பைஜான், கிர்கிஸ்தான் ஆகிய நாட்டு அதிகாரிகள் எல்லாருமே தீவிரமாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில் பறவை கூட்டத்தோட விமானம் மோதினதுனால இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த 4 கவர்மெண்ட் சோர்சஸ் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் மற்றும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அடிப்படையில் ரஷ்யாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு கஜகஸ்தான் நாட்டோட சேர்ந்த பயணிகள் விமானத்தை தாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்கிற முதல் காரணம் உக்ரைன் நாட்டோட ட்ரோன்கள் மற்றும் ரஷ்யா நாட்டோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் பதிவாகி இருக்கிற இடங்கள் வழியாக தான் விமானம் ட்ராவல் பண்ணியிருக்கு. இரண்டாவதாக விமானத்தோட உடற்பகுதி மற்றும் வால் பகுதியில் உள்ள துளைகள் ரஷ்யாவோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டத்தால் தாக்கப்பட்ட ஏவுகணைகளோட சேதத்தோடு ஒத்து போகிறதா நிபுணர்கள் சொல்கிறாங்க. மூன்றாவதாக அந்த விமானம் உக்ரைனோட ட்ரோனாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச கூட ரஷ்யாவோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்லுது. இது மட்டும் உண்மையாக இருந்தால் போர்க்காலம் இல்லாத சூழலில் ரஷ்யாவோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டத்தால் சுடப்பட்டு விபத்துக்குள்ளாகிற 2வது விமானமாக இது இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2014 மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று ரஷ்யாவோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டு விபத்துக்குள்ளாகிருக்கு. ஆனால் ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த தகவல்கள் அனைத்துமே நிராகரிச்சிருக்கு. மேலும் விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ரஷ்யன் கவர்மெண்ட் தீவிரமாக இறங்கியிருக்கு. விபத்துக்குள்ளான பயணிகள் விமானத்தில் 67 பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 62 பர்சன்ஸ் ஆன்போர்டிங் பேசஞ்சர்ஸ், 5 பேர் க்ரூ மெம்பர்ஸ். விபத்துக்குள்ளான அஜர்பைஜான் ஏர்லைன்ஸோட எம்ப்ராயர் 190 விமானம் பிரேசிலில் இருக்கிற எம்ப்ராயர் கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கம்பெனி புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி 23 இயர்ஸாக பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்னதான் போயிங், ஏர்பஸ் கம்பெனிஸ்க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் அந்த கம்பெனிஸ்க்கு காம்படிட்டிவாக இருக்கிற அளவு எம்ப்ராயர் வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி டெஸ்ட்டில் தங்களை ப்ரூவ் பண்ண கம்பெனி தாங்க எம்ப்ராயர். உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாமே கருப்பு பெட்டியை பரிசோதனை செஞ்சு விமான விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படின்றதுக்கான காரணத்தை கூடிய விரைவில் நமக்கு அஃபிஷியலாகவே அறிவிச்சிடுவாங்க.